Dear students, Unit 3 World War II Part 3. அதாவது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது. ஏன்னா நம்ம போன 2 வீடியோல வேர்ல்டு வார் 2க்கான காரணங்கள், அதுல எப்படி பேட்டில்ஸ் என்னென்ன மாதிரி சண்டைகள் நடந்தது. ஏன்னா வேர்ல்டு வார்ல வந்து 2ல வந்து 2 பிரிவுகளா இருந்தாங்க, அலைஸ் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அலைஸ் வின் பண்ணாங்க. ஜப்பான்ல வந்து முக்கியமான 2 நகரங்கள்ல குண்டுகள் போடப்பட்டு எப்படி அது அழிஞ்சது, அதெல்லாம் நம்ம போன 2 வீடியோல பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது போருக்கு பின்னான விளைவுகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் வார். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். அதாவது இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the world was divided into 2 superpowers. It was led by 2 சூப்பர் பவர்ஸ். இந்த வேர்ல்டுல இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே 2 நாடுகளுக்கு பின்னாடி அணிவகுக்க ஆரம்பிச்சது. 2 சூப்பர் பவருக்கு பின்னாடி. ஒன்னு வந்து ரஷ்யா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ். ஸோ ஏன் இது 2 பிரிவா பிரிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஸோ கம்யூனிஸ்ட் கொள்கைகளை ஏத்துக்கிற நாடுகள் ரஷ்யா பின்னாடியும், கேபிட்டலிஸ்ட் கொள்கைகளை ஏத்துக்கிற நாடுகள் அமெரிக்கா பின்னாடியும் அணிவகுக்க ஆரம்பிச்சது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 2 மெயின் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 முக்கியமான ஒரு சூப்பர் பவரா இருந்தது. அதுல வந்து யூஎஸ் அண்ட் நியூக்ளியர் proliferations. The US and Soviet Union entered into a race to have more nuclear powered weapons. யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரேஸே இருந்தது நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்குறதுல. போட்டி போட்டுக்கிட்டு அவங்க நியூக்ளியர் பவர்ஸை வெப்பன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க. ஒரு டிஃபென்ஸுக்கு அவங்க செலவு பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட்டட், விண்ணை தொடர அளவுக்கு மெனி கண்ட்ரிஸ், மிகப்பெரிய நாடுகள்ல எல்லாம் டிஃபென்ஸ்க்காகவே நிறைய செலவு பண்ணி உலகத்திலேயே தன்னுடைய நாடு மிகவும் பவர்ஃபுல்லான நாடுன்னு காட்ட விரும்பினாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இதெல்லாம் வந்து உலகத்துல சின்ன நாடுகளா இருந்தாலும் சரி, பெரிய நாடுகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை ஒன்று உருவாக்கி கொடுத்தது. கலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ்ட் டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு former colonies in a process of decolonization. அதாவது கலோனியல் பவர்ஸ் அதை இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, முதலாளித்துவ நாடுகள், அவங்க எல்லாம் வேற வழியே இல்லாம அவங்களுடைய காலனிஸ்க்கு, அவங்களுடைய அடிமை நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we achieved independence from British power. பிரிட்டிஷ் பவர்ஸ்க்கு எதிர்த்து நம்ம போராடி இந்தியா சுதந்திரம் பெற்றது. Holocaust and its fallout. The word Holocaust is used to describe the genocide of nearly 6 million Jews by the Germans during World War II. ஜூஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள். இந்த யூதர்கள் யூரோப் ஃபுல்லாவே பரவி இருந்தாங்க. அவர்களுடைய முக்கியமான தொழிலே வந்து மணி லெண்டிங், கடன் கொடுக்கறது அவங்களுடைய முக்கியமான தொழில். அதனாலேயே அவங்கள வந்து அவங்க ஒரு வெறுப்புணர்வு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு விருப்பப்படாமே, அதாவது தானாகவே உருவாகி இருந்தது மக்கள் மத்தியில. அவங்க மேல இருந்த அந்த டிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை, அவநம்பிக்கை, இதெல்லாம் வந்து ஷேக்ஸ்பியருடைய டிராமா த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல நம்ம கிளியரா படிக்கலாம். இந்த யூதர்கள் மேல ஐரோப்பியர்களுக்கு இருந்த ஒரு வெறுப்புணர்வு, பர்டிகுலரா ஜெர்மானியர்களுக்கு இந்த ஜூஸ் மேல ஒரு வெறுப்புணர்வு அதிகமாவே இருந்தது. இன்ஃபேக்ட் ஹிட்லர் உடைய பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோஸ், அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவே இந்த யூரோப்ல இருந்தோ அட்லீஸ்ட் ஜெர்மனில இருந்தோ இந்த ஜூஸை வந்து விரட்டி அடிக்கிறது தான் அவருடைய மெயின் இதுவா இருந்தது. அதாவது ஜெர்மானியர்களுக்கு இந்த யூதர்கள் மேல இருந்த வெறுப்புணர்வை தன்னுடைய
தான் வந்து ஹிட்லர் வந்து ரொம்ப ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எல்லாம் உருவாக்கி வென் ஹிட்லர் கேம் டு பவர், ஹிட்லர் வந்து பதவிக்கு வந்த உடனே த ஜூஸ் வேர் பர்சிக்யூட்டட் இன் மெனி வேஸ், அவங்கள நிறைய விதத்துல அவங்கள கொடுமைப்படுத்தினாரு. இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல எல்லாம் இந்த யூதர்கள் இரக்கமே இல்லாம கொல்லப்பட்டாங்க. இந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றது அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்ல ஃபாலோ பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணப்பட்டாங்க. யூதர்கள் இந்த கெட்டோஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி, அதாவது சிட்டிங்கிறது பாத்தீங்க, அந்த கெட்டோஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சிட்டி வேர் புவர் பீப்புள் லிவ்ட், ரொம்ப ஏழ்மையான கொடுமை ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடம்னு கூட சொல்லலாம். அந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். The UN efforts to protect human rights on a global basis resulted in the constitution of UN Commission on Human Rights. UNO அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது எப்படி உருவாச்சுன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான். அதை நம்ம டீட்டெயிலா அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ இந்த யுஎன்ஓ வந்து மனித உரிமைகளையும் மனிதர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளையும், ஃப்ரீடம், அவங்களுடைய சுதந்திரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஎன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கான ஒரு கமிஷன் ஒன்ன கிரியேட் பண்றாங்க, கான்ஸ்டிடியூட் உருவாக்குறாங்க. அதுல சேர்மனா இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலினார் ரூஸ்வெல்ட். அதுல இவங்க வந்து பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், அமெரிக்காவினுடைய பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் லேட் பிரசிடென்ட், அவருடைய வைஃப் இவங்க எலினார் ரூஸ்வெல்ட், இவங்க சேர்மனா இருந்தாங்க. அதுல மெம்பர்ஸா இருந்தவங்க லெபனான்ல இருந்து சார்ல்ஸ் மாலிக், நேஷனலிஸ்ட் சைனால இருந்து பிசி சாங், கனடால இருந்து ஜான் ஹம்ஃப்ரி அண்ட் பிரான்ஸ்ல இருந்து ரெனி காசின், இவங்கெல்லாம் அந்த யூஎன் கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு மெம்பர்ஸா இருந்தாங்க. இதுல வந்து நம்ம எவ்ரி இயர் 10th டிசம்பரை ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம், மனித உரிமைகள் தினம். ஏன் இதை பர்டிகுலரா செலிப்ரேட் பண்றோம் 10th டிசம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய ஜெனரல் அசம்பிளில இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலக அளவுல மனிதர்களுடைய உரிமைகளும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறத அடாப்ட் பண்ணாங்க. ஆர்டிகல் 30 அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டேவை தான் அன்னைக்கு 10th டிசம்பர் தான் அதை அடாப்ட் பண்றாங்க. ஸோ அந்த அதாவது 1948 10th டிசம்பர் ஹியூமன் ரைட்ஸ் வேர் அடாப்டட் பை த யுஎன்ஓ ஆஃப் ஜெனரல் அசம்பிளி. அதனால எவ்ரி இயர் 10th டிசம்பரை ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். Birth of Israel. A major outcome of the Holocaust was the creation of the state of Israel as a homeland for the Jews. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூதர்கள் வந்து எப்படியெல்லாம் ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது ஜெனோசைட் ஆஃப் த ஜூஸ் அப்படின்னு பார்த்தோம். யூதர்கள் வந்து எப்படி டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க ஜெர்மானியர்களால, ஹிட்லரால, பர்டிகுலரா என்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல அவங்கள உருவாக்கி எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட ஃபாலோ அவுட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே இந்த ஹாலோகாஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்தது. யூதர்களுக்காக தனியா ஒரு இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டது. ஆக்சுவலா அது அவங்களுடைய ஹோம்லேண்ட் தான். ஆனா பிஃபோர் வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 1 எண்ட்ல பாலஸ்தீன் இருந்தது, அதுல ஒரு பார்ட்டா வந்து இந்த இஸ்ரேல் இருந்தது. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா யூதர்களுக்காகவே இஸ்ரேல் அப்படின்னு ஒரு ஸ்டேட் உருவாக்கப்பட்டது. அண்ட் திஸ் வாஸ் த ஹிஸ்டாரிக்கலி த ஒரிஜினல் ஹோம் ஆஃப் த ஜூஸ் டியூரிங் ரோமன் டைம். ரோமன் டைம்ல பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ல ஒரு பகுதியா இருந்த அந்த இஸ்ரேல் தான் உண்மையிலேயே அவங்களுடைய ஹோம் லேண்டா இருந்தது. ஆனா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா அவங்களுக்கு அது தனியாக ஒரு இஸ்ரேல்னு ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் உலகத்துல அமைதியும் சமாதானமும் நிலவணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1ல அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கால உட்ரோ வில்சனோட இனிஷியேஷன்ல உங்களுக்கு நம்ம பார்த்தோம் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அது நல்லா ஒரு 3 இதுல வந்து நல்லா ஆக்டிவேட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் இருந்த டிஸ்பியூட்ஸ்லாம் அவங்களால சரியா செயல்படாம
இட் வாஸ் ஃபெயிலியர், இட் காட் ஃபெயிலியர். இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஆனா திரும்பவும் 3வது உலக போரை கண்டிப்பா இந்த உலகம் தாங்காது, ஒரு மீடியேட்டர் வேணும். ஏதாவது ஒரு டிஸ்பியூட் நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பொழுது அதுக்கான ஒரு மீடியேட்டர் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத திரும்பவும் ரியலைஸ் பண்ணாங்க, உணர்ந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் த யூஎன் கேம் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டன் இன் 1941. 1941ல திரும்பவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன், அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஒண்ணு கொடுக்கறாங்க, ஒரு சார்ட்டர் ஒண்ணு இஷ்யூ பண்றாங்க. அதன்படி 26 நாடுகள், அதாவது ஆக்சிஸ் நாடுகளை எதிர்த்து நின்ற 26 நாடுகள் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இந்த அமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் உருவாச்சு இந்த யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் கிரியேட்டட் பை பர்டிகுலர்லி பை யுனைடெட் யூஎஸ் அண்ட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 26, 1945ல கிட்டத்தட்ட 51 நாடுகள் இதுல சைன் பண்ணாங்க. இந்த யுஎன்ஓ ஆர்கனைசேஷனை உருவாக்குறதுல ஒத்துக்கிறதுக்கு சைன் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்தியா, which was not an independent country then, also was a signatory to the charter. இந்த சார்ட்டர்ல இந்தியாவும் சைன் பண்ணிருக்காங்க, ஈவன் தோ தே வேர் அண்டர் த பிரிட்டிஷ் ரூலர்ஸ். அவங்க பிரிட்டிஷ் ரூலர்ஸ்ல இருந்தாலுமே அவங்களும் அதுல சைன் பண்ணிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 193 மெம்பர்ஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்காங்க. பெரிய நாடுகளோ சின்ன நாடுகளோ எல்லாருமே ஈக்குவல் ஓட் வந்து இந்த யுஎன்ஓல அவங்களுக்கு இருக்கு. யுஎன்ஓவோட ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான பிரின்சிபல் ஆர்கன்ஸ் 2: ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில். எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து 3 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் யுஎன்ஓல ஜெனரல் அசம்பிளியும் செக்ரட்டேரியட், செக்யூரிட்டி கவுன்சிலும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜெனரல் அசம்பிளில யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனை ஏத்துக்கிற எல்லா கண்ட்ரீஸ் உடைய நாடுகளும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ, ஒரு மெம்பர்ஸ் வந்து இதுல இருப்பாங்க இந்த ஜெனரல் அசம்பிளில. ஆனா செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளா இருக்கிற 5 நாடுகளுடைய மெம்பர்ஸ் முக்கியமா இருப்பாங்க. அவங்க பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 நாடுகள் எவைன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. இந்த 5 வல்லரசு நாடுகள்ல இருந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல 5 பேர் இருப்பாங்க. அதை தவிர 10 பேர் வந்து இந்த ஜெனரல் அசம்பிளில இருந்து ஒரு எலெக்ட் ஆகி ஒரு ரொட்டேஷன்ல எலெக்ட் ஆவாங்க. டெம்பரரி மெம்பர்ஸ், அவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஜெனரல் அசம்பிளிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அதுல எல்லா நாடுகளும், யூஎன்ல யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ அந்த நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. செக்யூரிட்டி கவுன்சில்ல 15 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அவங்க மாறவே மாட்டாங்க. அந்த 5 பேரும் இந்த வல்லரசு நாடுகளான யுஎஸ், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. மீதி 10 பேரும் ரொட்டேஷன்ல மற்ற நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இந்த பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கிற 5 மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லா ரைட் டு வீட்டோ எனி டெசிஷன் பை த அதர் மெம்பர் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். மற்ற செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் உடைய கொள்கைகள், கருத்துக்களுக்கு மாறி சொல்றதுக்கான உரிமைகள் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேஜர் இஷ்யூஸ், கான்ஃபிளிக்ஸ், பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா இந்த 2 சூப்பர் பவர்னு பார்த்தோம் இல்லையா, ரஷ்யா அண்ட் யூஎஸ், இவங்களுடைய முடிவுகள் தான் மேக்சிமம் வந்து எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி ஒரு டாமினேஷன் அதுல இருந்துட்டு இருக்கு. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல எக்ஸிக்யூட்டிவ் விங்கா செயல்படுறது யூஎன் செக்ரட்டேரியட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஹெடட் பை த செக்ரட்டரி ஜெனரல் ஹூ இஸ் எலெக்டட் பை த ஜெனரல் அசம்பிளி. ஜெனரல் அசம்பிளியால எலெக்ட் பண்ற ஒரு செக்ரட்டரி ஜெனரல் தான் யூஎன் செக்ரட்டேரியட்டுக்கு இதுல ஹெட்டடா
தலைவரா இருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இதனுடைய ஹெட் த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது வந்து ஜுடிஷியரி விங்குக்கு ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது வந்து ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாலண்ட்ல ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடுத்தது த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், இது யூஎனோட 5th ஆர்கன், ரொம்ப முக்கியமான ஆர்கன். இது வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க், யூஎனோட எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ற ஒர்க்கை அது பாத்துக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா other important organs of the UN. மற்ற ஆர்கன்ஸ் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோங்கிறது எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இது 3 முக்கியமானது. இதுல யூனிசெஃப், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது ரெண்டும் இவங்க வாலண்டரிலி இந்த யூஎன்ல மெம்பர்ஸா இருக்கிற கண்ட்ரிஸ் வாலண்டரியா உருவாக்கினது. சில்ட்ரன்ஸ் ஃபண்டுங்கிறது உலக அளவில் குழந்தைகள் நலன் சார்ந்தது. டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வேர்ல்டு லெவல்ல இருக்கிற கண்ட்ரிஸினுடைய டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றது. இதுல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறது நம்ம பிராக்டிக்கலா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம டிவிலாம் நியூஸ்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். WHO ஜெனரல் இது சொன்னாங்க அது சொன்னாங்க அப்படிங்கிறது, அது எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க, வேக்சினேஷன்ஸ், இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்த்தாலே யூஎன்னுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எவ்வளவு முக்கியமானது, எந்த இடத்துல அது தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கலாவே புரிஞ்சுக்கலாம். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன், யூஎன்னுடைய முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை பாதுகாக்கிறது. ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், அதாவது எந்த நாடுகளில் அகதிகளாக மக்கள் அனுப்பப்படுறாங்களோ அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை செட்டில் பண்ணுறது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால ஏற்படுகிற பாதிப்புகள், இப்போ உலகளவில் குளோபல் வார்மிங் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து எப்படி வேர்ல்டை மீட் எடுக்கிறது, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்காக அவங்க தே ஹவ் ஆக்டட் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகம் பூரா நடந்த இதுவரைக்கும் நடந்த கான்ஃப்ளிக்ஸ்ல யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அமைதிக்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை நடத்தியிருக்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் and the International Monetary Fund both were established in 1945. 1945ல இது உருவாக்கப்பட்டது. இதுல வேர்ல்டு பேங்க்குக்கு 2 ஆர்கன்ஸ் இருக்கு முக்கியமானது. ஒன்னு ஐபிஆர்டி, இன்னொன்னு ஐடிஏ. இதுல ஐபிஆர்டி உடைய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் இயர்ஸ் இது உருவாக்கப்பட்ட பொழுது எக்கனாமிக்கல் டிப்ரெஷன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு கண்ட்ரிஸ், உலக அளவுலயே எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஒரு பெரிய எக்கனாமிக்கல் டிப்ரெஷன்ஸ் இருந்துட்டு இருந்தது. அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்றது தான் அவங்களுடைய முக்கியமான ஒர்க், அந்த ஐபிஆர்டியோட வேலையா இருந்தது. அதுக்கப்புறமா த அஜெண்டா லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு ப்ரமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் புவரர் கண்ட்ரிஸ். அதுக்கப்புறமா ஏழ்மையா இருக்கிற வளர்ந்து வர நாடுகள் கிட்ட பொருளாதார நிலைமைகளை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இதுக்காக தே யூஸ் டு லெண்ட் த மணி, இதுக்காக இந்த வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் எல்லாமும் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஐபிஆர்டியோட ஒர்க்கா இருந்தது. அடுத்தது ஐஎஃப்சி, த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இட் ஃபங்க்ஷன் வித் பிரைவேட் என்டர்பிரைசஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஒரு முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க இந்த ஆர்கனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபோஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன், செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷனல் ட்ரேட், ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, ரெடியூஸ் பாவர்ட்டி. அதாவது உலக அளவில் மானிட்டரி கோஆபரேஷன், பொருளாதார ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த
என்கரேஜ் பண்றது. செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலையான ஒரு தன்மையை பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது. இன்டர்நேஷனல் ட்ரேடை என்கரேஜ் பண்றது. எம்ப்ளாய்மெண்ட், நல்ல வேலை வாய்ப்பை ப்ரமோட் பண்றது. எக்கனாமிக் growth தொடர்ந்து சஸ்டைனபிளா தொடர்ந்து முன்னேற்றம் கொண்டு வருது. பாவர்ட்டியை எலிமினேட் பண்றது. இதெல்லாம் இவங்களுடைய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ். Post-war welfare states in Europe. The term welfare state அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, concept that the government is responsible for the social and economic welfare of the people. அது ஒரு கான்செப்ட். கவர்மெண்ட் மக்களுடைய பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது. இப்போ பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா லேபர் பார்ட்டி வின் பண்றாங்க. அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா, ஃப்ரம் த கிராடில் டு கிரேவ், அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத அதை முன்னெடுக்கிறதுக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதை சரி பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை எடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், அதன் மூலமா மக்களுக்கு, சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீ ஹெல்த் கவரேஜும் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் மூலமாக எக்கனாமிக்கல் டிஸ்பாரிட்டிஸ், எக்கனாமிக்கல் பிரச்சனைகளை மினிமைஸ் பண்றது, குறைக்கிறது. இந்த மாதிரி சமூக நலன் சார்ந்த பொருளாதார ரீதியான நிறைய விஷயங்களை இவங்க யூரோப்ல எல்லா நாடுகளும் முன்னெடுக்கிறாங்க. அதன் மூலமா தன்னுடைய நாட்டை திரும்பவும் ஒரு பலம் வாய்ந்த நாடாக முன்னேற்றணும் அப்படிங்கறது அவங்களுடைய முக்கியமான கொள்கைகளா இருந்தது. இப்ப நம்ம ஷார்ட்டா இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். மியூனிச் பேக்ட் 1938, வேர்ல்டு வார் 2 1939 to 45, டன்கிரிக் 1940, Lend-Lease 1941 to 1945, Invasion of Russia 1941-42, Battle of Stalingrad 1942-1943, Battle of El Alamein 1942, Surrender of Italy 1943, Pearl Harbor 1941, Hiroshima Nagasaki 1945, Birth of UNO 1945. Thank you students. If you like this video, please like, share and subscribe. Thank you.